போலீஸ் தொந்தரவு தாங்க முடியலையா? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள சாரக்கு போய் சேரணும். அதான் நாங்க பாத்துக்கிறோம் முதலாளி. நிறுத்துறா. கிளாஸ் வழி வழி ஊத்துற. சோடா ஊத்துறதுக்கு இடம் வேண்டாம். சந்தோஷம் குறைவா இருக்கும் போது சரக்கு அதிகமா இருக்கணும்பா. அப்போதான் கிக் ஏறும். நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருக்கேன், நீ என்னமோ சந்தோஷம் பத்தலைங்கிறிய. அட போப்பா, இப்பதான் விரிசலே விழுந்திருக்கு. செவிரே பழந்து விழணும், மண்ணோடு மண்ண அழிஞ்சு போகணும். அப்போதான் எனக்கு சந்தோஷம். டேய், ஒட்டிக்கிட்டு இருந்த அவனுக்கு 2 பேரையும் எதிரும் புதிரும் ஆக்குனதே பெரிய விஷயம்டா. அது பத்தாதுப்பா. ஊர் மத்தியில வச்சு என்ன அவமானப்படுத்தினாங்கள, அந்த தங்க பாண்டிய தங்க வேலும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி உருளணும், ரத்தம் கொட்டணும். அப்பதான் என் மனசு திருப்தி அடையும். நீங்க என்ன பார்க்க வந்தப்ப சங்க மூக்கத்தை செஞ்சு சரி சமமா கல்லு வச்சு நடுவுல மட்டும் ஒரே ஒரு சிகப்பு கண்ணு வச்சு மூக்கத்தைய எனக்காகவே கொடுத்தீங்க. நான் அத எங்க கல்யாணத்தப்ப உங்க புள்ள கையால போட்டுக்கலான்னு எவ்வளவோ ஆசையா இருந்தேன். ஆனா எங்க அப்பா உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த வித ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லி இதை திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. டேய், அவன் திருப்பி கொடுத்தது மூக்குத்தி இல்லடா, உன் காதல. நீ கட்டி வச்ச தேன் கூட்டுல தீய வைக்க சொல்லியிருக்கான் தங்கவேலு. பொம்பளையோட தைரியமா திருப்பி கொடுக்குறா, நீ ஆம்பளை சிங்கம்டா, மனச கல்லாய்க்க. நீங்க எங்க தங்கி தங்கி நிக்கிறீங்க? ஒரு காலத்துல உறவு உறவுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். கடைசியில என்ன ஆச்சு? அவமானம் தான் மிச்சம். யோசிக்காம வாங்க. நான் ஏன் யோசிக்க போறேன்? இனிமே இது நம்ம வீடு மாதிரி. சொன்ன மாதிரி இனிமே நம்ம வீடு தாங்க, வாங்க. உன் தம்பி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பலம். என்னங்க சொல்றீங்க? கண்ட கழுதைங்களோட கார்ல ஏறி சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, வீட்டுல இருக்கவங்களாவது என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? யார் சொல்றதுன்னா அவன் காது கொடுத்து கேக்குறான். ஆத்து மேல கோச்சுக்கிட்டு கால கழுவாம வீட்டுக்குள்ள போனான ஒருத்தன். அது மாதிரி என் மேல இருக்கிற கோபத்துல கைலாசத்தோட சேர்ந்து கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் தனக்கு தானே புரியணும். எங்க புரிஞ்சுக்கிறான்? அந்த கைலாசம் வெள்ளங்க பிடிச்சவன், ஊர்ல இருக்க தப்பு தண்டாலாம் ஒண்ணு விடாம குத்தைக்கு எடுத்தவன். அவன் கூட இவனுக்கு என்ன வேலை? எல்லாம் இப்ப தெரியாது, எல்லாம் போக போக புரிஞ்சுக்குவான். இது வரைக்கும் வீட்டுக்கு வெளியே தான் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுக்குள்ளே கூட்டு போய் விருந்து கொடுக்க ஆரம்பிச்சான். ஓ அருமை தம்பி. என்னது பந்து கிந்துங்கிறானுங்க? எதை கேட்டாலும் ரெட்ட விளையா சொல்றானுங்க. அது என்னது பந்து? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என்னமோ பந்து. கும்புற என்னங்க இப்படி வந்து உட்கார்றது? இது எங்க வீடு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். குனிஞ்சு கும்பிடு போடுறானு பாக்காத, குடும்பத்தையே ஒழிச்சுட்டு போயிருவான். அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. கோட்டா நாட்டம் முழிக்கிறான். நாய் போகுது பாரு. அடி செருப்பால. கதவு திறந்து கிடக்க கூடாத. கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வந்து நுழையுது. நம்ம வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வந்து பூந்துருக்குதே. நம்ம வீட்டுல இருக்கிற நாய் ஒழுங்கா இருந்தா ஊர்ல கிடக்கிற நாய் எல்லாம் ஏன் உள்ள வந்து நுழையுது? அத சொல்லு, நம்ம வீட்டு நாய் சரியில்லை. முந்தா நாள் அப்படித்தான் நம்ம பவுனாம்பா ஒரு பாக்கெட் ரொட்டிய முழுசா கொண்டாந்து கொடுத்தா. நாங்க தான் வச்சேன். நொறுக்கு நொறுக்கு கறி தின்னு இருக்குமே. அதான் திங்குதுங்களே. ஒரு வகையில நாமெல்லாம் சுத்தி வளைச்சு நெருங்கின சொந்தங்க. தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? எங்க முப்பாட்டம் வெப்பாட்டியோட 3வது மச்சினிச்சுக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் பையன்னு சொல்லி சொல்றான். என்னங்க? இல்ல இல்ல, ரொம்ப நெருங்கின சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க ஆமாங்க. அடே மறிக்கொழுந்து, அந்த தொடப்ப கட்டி எடுத்தா சொல்றேன். அப்படி போட்டு வை. இனிமே இந்த பக்கம் வரட்டும், பிச்சு புறேன் பிச்சு. ஏன் இப்படி தோண தோணன்னு கத்திக்கிட்டு இருக்க? அதான் நாய் போயிடுச்சுல்ல. பெருக்கணுமா பாட்டி? பெருக்கிறதுக்கா? அப்படி முன்னாடி போடு பாடு. அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இல்லைங்க, இப்ப சாப்பிட்டது இன்னும் 1 வாரம் 10-15 நாளைக்கு தாங்குங்க. வர்றேங்க. நல்லது, நானும் வரணுங்க. ஐயா வரட்டுங்களா? பிஸ்கோத்துங்க. அந்த கரும்பு நீயே சாப்பிட்டு போ. ஐயா வரணுங்க. போ, வராத.
ஏன் கழுவுற? இது என்னன்னு படிச்சு சொல்லு. செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை. ஏன்கா திருப்பி திருப்பி கேக்குற? செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ செல்லக்கண்ணு, இன்னொரு தடவை சொல்லு. செல்லக்கண்ணு 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 செல்லக்கண்ணு. ராக்கு முத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்பம்மா திரும்பி திற போச்சு தீர ஒதுகு மூச்சு இன்னமும் எதுக்கு பேச்சு? நீ கட்டுற மேலத்த காற்று இந்த வலையப்பட்டி வாசிப்பத கேளு நாம் மயங்கும்படி நதஸ்வரம் ஊது. ராக்கு முத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்பம்மா ரோஜா கன்னத்தில் வைக்கிற சின்னங்கள் எத்தனை எண்ணிக்கவா? ராஜா கையில கை வச்சு ராத்திரி வேளையில் பின்னிக்கவா? பார்த்தா கண்ணில நெஞ்சில மின்னல் அடிக்கிறது உன் அழகு சேத்தா சேத்து கைப்படி தோளில சாயுது பின்னழகு கட்டியலுக்கு மெத்தாயிட்டு காலை வாரி மேளத்தை தட்டு கட்டியலுக்கு மெத்தாயிட்டு காலை வாரி மேளத்தை தட்டு வேலைக்கிங்க வேலை இல்ல நீல கண்ணு செவந்து போச்சு இன்னும் என்ன இத்தனை பேச்சு ராக்கு முத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்போமா மாங்கா மரத்து கிளையில் கூடு கட்டுது பூங்குருவி மூக்குல வச்சுட்டு காதல் பண்ணுது ஆண் குருவி பார்த்தா உனக்கு அப்படி காதல் நெஞ்சில தோணலையா ஆடா படுத்து மாத்தைய பாட்டுல சொல்லுற கேட்கலையா முத்து முத்தா முத்தங்கொடு மாய் வேணாம் கூந்தல் விரி அள்ளி கட்டுற அணைச்சு கட்டுற ஆசை தீர வெளுத்து கட்டுறேன் ராக்கு முத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்பம்மா திரும்பி திற போச்சு தீர ஒதுது மூச்சு எதுக்கு பேச்சு? நீ தட்டுற மேளத்தை காற்று வலையப்பட்டி வாசிப்பத கேளு நாம் மயங்கும்படி நதஸ்வரம் ஊது. ஏய் ராக்கு முத்து ராக்கம்மா ராங்கு பண்ணி பாப்பம்மா இதனால சகல மாணவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வர்ற 15ஆம் தேதி நம்ம ஊர்ல பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போகுது. இதுல போட்டியிட விரும்புறவங்க வர்ற 5ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யலாம். முதல்ல தேர்தல் நிக்கிறீங்க. பெஸ்ட் ஆஃப் லக்.
வணக்கம் போட்டு போங்க. என்னடா இது நம்ம ஓட்ட வீட்டுல விட்டு வச்சிருக்கான் வீழ்ச்சி போடு மாணிக்கா. ஓட்டுறா சீக்கிரம் நல்லா ஓட்டுறா. வாங்க நீங்க ஆவட்டா நம்ம தலை போட்டு ஓட்டுறா. எதுக்குடா போஸ்டர் கிழிச்சு போடுறீங்க? நாங்க போஸ்டர் ஒட்ட வேணாமா? உங்களை யாரும் ஒட்ட வேணாம்னு சொன்னது? வேற இடத்துல ஒட்ட வேண்டியதானே? இங்க தாண்டா ஒட்டுவோம். தேர்தல்ல நிக்கிறது ஒரு பக்கம் எங்க மாமா, இன்னொரு பக்கம் எங்க அப்பா. இந்த 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒண்ணுதான். ஆனா எது செஞ்சாலும் நியாயமா செய்யணும். எவனாவது போஸ்டர் கிழிச்சிங்க. என்னடா முறைக்கிற? மகனே, என்ன உனக்கு தான் ஓட்டு போட போற. ஒரு 50 ரூபாய் பணம் இருந்தா கூட. பையன்கிட்டே காசு கேக்குறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? இவன் ஜெயிக்க மாட்டான்.